மடத்திற்கு வருவதற்கு தாங்கள் ஏன் தயங்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனதில் ஒரு இறுக்கம், எதிர்பாராத ஒரு அசம்பவம். அதனாலேயே ஆச்சாரியரின் முன்னால் நிற்க சங்கோச்சமாக இருக்கிறது. கல்யாண காரியங்களில் ஈடுபட மனம் மறுக்கிறது. என்ன சுவாமி, தாங்கள் இப்படி குழப்பமான மனநிலையிலிருந்து அடியேன் பார்த்ததே இல்லையே. என்ன ஆயிற்று? இப்போது என் மனதில் இருக்கும் பெரிய கனம் என்ன தெரியுமா? பார்த்த மாத்திரத்தில் ஒவ்வொருவரையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய நம் ஆச்சாரியரின் அனுமானம் தவறாக போய்விட்டதே என்றுதான். அவரையே கூட அந்த நாசக்காரன் ஏமாற்றி இருக்கிறானே என்று நினைக்கும் போது என் நெஞ்சே வெடித்துவிடும் போல இருக்கிறது. யார் நம் ஆச்சாரியரை ஏமாற்றி இருக்கிறார்? நம் ஆச்சாரியரின் எந்த அனுமானம் தவறாக போய்விட்டது? சற்று விளக்கமாக கூறினால் தாங்கள் குழப்பத்திலிருந்து விடுபட அடியேனாலும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கலாம். சொல்கிறேன். யாரிடமாவது சொன்னால்தான் அடியேனின் மனமும் சற்று ஆறுதல் அடையும். மாரநேர் நம்பி எனும் மண்பாண்டத்தை பொன் பாண்டமென நம்பி அவனை அடியேனிடம் சீடனாக சேர்த்துக்கொள்ள சொல்லியிருக்கிறாரே நம் ஆச்சாரியர். இந்த கொடுமையை அடியேன் எங்கே சென்று யாரிடம் சொல்வேன்? சற்று விளக்கமாக சொல்லுங்கள் நம்பிகளே. நம்பிகளே, வெங்கடாச்சலம் என்ற ஒரு பெரிய வாணிபர், கடல் கடந்து வாணிபம் செய்பவர், அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். சில நாட்களுக்கு முன்பு எங்கள் ஊர் சௌமியநாராயணம் பெருமாளுக்கு ஒரு வைரக்கிரீடம் சாற்ற வேண்டும் என்று அடியேனிடம் மிகப்பெரிய தொகை ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றார். அதை களவாடி கொண்டு சென்று விட்டான் சுவாமி அந்த மாரநேர் நம்பி. தன் ஈன புத்தியை காட்டிவிட்டான். அவனை அடியேன் எங்கே சென்று தேடுவேன்? அந்த தொகையை அடியேன் எப்படி திருப்பிக் கொடுப்பேன் சொல்லுங்கள். இப்படி ஒரு மனோநிலையில் எப்படி அடியேனால் இந்த கல்யாண காரியங்களில் முழு மனதோடு ஈடுபட முடியும்? ஓ, அதுதான் அன்று இரவு மாரநேர் நம்பி மடத்திற்கு வந்திருந்தானா? என்னது, மடத்தில் இருந்தானா? நயவஞ்சகனுக்கு என்ன துணிச்சல் இருந்தால் செய்வதையும் செய்துவிட்டு ஆச்சாரியரையும் போய் பார்த்திருப்பான். அவன் அங்கு வரும்பொழுது நான் ஆச்சாரியருடன் தான் இருந்தேன். ஆச்சாரியரின் காலில் விழுந்து அவன் அழுதான். என்ன ஏது என்று ஆச்சாரியர் கேட்க, அடியேனை எதுவுமே கேட்காதீர்கள், அடியேன் எதையும் சொல்லும்படியான நிலையில் இல்லை என்று மேலும் அழுதான். ஆச்சாரியரும் சரி, அவனை எதுவும் கேட்க வேண்டாம், அவன் ஏதோ பெரிய மனவேதனையில் இருக்கிறான், அவனாக எதுவும் சொல்லும் வரை யாரும் அவனை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். பார்த்தீர்களா, இன்னமும் அவனது நாடகத்தை நம்புகிறாரே நமது ஆச்சாரியர். அழுது ஆகாத்தியம் செய்துவிட்டால் எல்லோரும் அவனை நம்பி விடுவார்கள் என்று நினைக்கிறானோ அந்த படுபாவி. அவன் செய்த பாவத்திற்கு குட்டையிலோ ஆற்றிலோ விழுந்துதான் அவன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். வேண்டாமா பிள்ளை, உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சபிக்காதீர்கள். உங்கள் வாக்கு பலித்துவிடும். பலிக்க வேண்டும் மாமா, நிச்சயம் பலிக்க வேண்டும். தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் கை கால் வாய் எல்லாம் இழுத்துக்கொண்டு. மாப்பிள்ளை, வேண்டாம் மாப்பிள்ளை, அவனை சபிக்காதீர்கள். அந்த பாவியையா சபிக்காதீர்கள் என்கிறீர்கள்? அவன் பாவி இல்லை மாப்பிள்ளை, தியாகி. தியாகியா? என்ன சொல்கிறீர்கள் மாமா? ஆமா மாப்பிள்ளை, அவன் தியாகிதான். நம் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற வந்த தியாகி. குளத்திலோ குட்டையிலோ விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டியது மாரநேர் நம்பி அல்ல, நானும் என் பிள்ளையும் தான். அப்பா போதும், ஏன் இப்படி அபத்தமாக பேசுகிறீர்கள்? யாரடா அபத்தமாக பேசுவது? என்னை தடுக்காதே, நான் பேசுவேன், பேச வேண்டும், எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும். மாப்பிள்ளை, அந்த பொற்காசுகளை எடுத்தது மாரநேர் நம்பி அல்ல, இதோ நிற்கிறானே நான் பெற்ற பாவி இவன் தான். இல்லை, இருக்காது. என் பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்லை. வாயை மூடு. நீ பிள்ளை பிள்ளை என்று இவனுக்கு இடம் கொடுத்ததனால் தான் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறான். என்ன மாமா சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மாதவன் எதற்காக அந்த பொற்காசுகளை திருட வேண்டும்? திருமண ஆசை, தனக்கு பார்த்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மோகம். 2 வேலி நிலம் இருந்தால்தான் பெண்ணை கொடுப்பேன் என்று சடகோபனின் தந்தையார் சொன்னார் அல்லவா?
அதற்காகத்தான் இவன் மாரநேர் நம்பியிடமிருந்து பொற்காசுகளை திருடி இருக்கிறான். இதை உன் அறையில் பத்திரமாக வைத்துக்கொள். ஆகட்டும் சுவாமி. பின்னர் அதை லாவகமாக எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். இந்தாருங்கள். மாதவா, திடீரென்று உனக்கு ஏதடா இவ்வளவு பணம்? உண்மையை சொல், உனக்கு ஏது இவ்வளவு பணம்? நெருங்கிய சிநேகிதன் ஒருவனிடம் வாங்கினேன். கடனாகவா வாங்கினாய்? பிறகு உனக்கு வைத்துக்கொள் என்று கொடுத்து விடுவானா? இவன் செயலில் எனக்கு சந்தேகம் வந்ததால் உண்மையை சொல்லும்படி வற்புறுத்தினேன். திரும்ப திரும்ப நீ சொல்வாயே, ஆனால் அதை நான் நம்ப முடியாது. முதலில் உன் நண்பனை என்னிடம் காட்டு. நான் காண்பிக்க முடியாதப்பா. அப்படி என்றால் மாப்பிள்ளையை சந்தித்து உடனே அவரிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட வேண்டியது. அப்பா, இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? அந்த தொகை யாருடையது என்று தெரிய வேண்டும். அத்தொகை என் நண்பன் கொடுத்ததில்லை. அதான் நேற்றைக்கு மாரநேர் நம்பியிடம் அத்திம்பேர் கோவில் அதிகாரி வந்து பணத்தை வாங்கிக் கொண்டு சென்று விட்டாரா என்று கேட்க, மாரநேர் நம்பியும் யாரும் இதுவரை வரவில்லை, தொகை வைத்த இடத்திலேயே இருக்கிறது, அடியேன் கொண்டு வந்து தங்களிடமே கொடுத்து விடட்டுமா என்று கேட்டாரே, ஞாபகம் இருக்கிறதா? அத்தொகையை தான் நான் உங்களிடம் கொடுத்தேன். பழியை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த அப்பாவி மாரநேர் நம்பி நம் அகத்தை விட்டே போயிருக்கிறான். நடந்த மொத்தமும் அவனுக்கு தெரியும். வெளியே சொல்லாதே, என் குடும்பமானமும் என் பெண்ணின் வாழ்க்கையும் பறிபோய்விடும் என்று அவரிடம் கெஞ்சி நான் சத்தியம் வாங்கிக் கொண்டேன். தயவு செய்து இவன் செய்த காரியத்தை மாப்பிள்ளையிடம் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுங்கள். சத்தியத்தை அவன் காப்பாற்றி இருக்கிறான். அதனால் தான் எதையும் சொல்ல முடியாமல் பொற்காசுகளை அதிகாரியிடம் கொடுத்து விட்டதாக தங்களிடம் பொய் சொல்லி இருக்கிறான். ஆச்சாரியரிடமும் அதை தெரிவிக்க முடியாமல் அழுதிருக்கிறான். நான் பாவி மாப்பிள்ளை, நான் பாவி. என் பிள்ளை செய்த காரியத்தை மறைத்த பெரும் பாவி. என்னை சபியுங்கள் மாப்பிள்ளை. இந்த பாவத்தை கழுவ நான் யார் காலிலும் விழ தயாராக இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்ன காரியம் செய்கிறீர்கள்? இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் யாரும் இல்லை, அடியேன் தான். சட்டென்று கோபப்படும் அடியேனின் குணம்தான். தவறு எங்கே நடந்தாலும் சட்டென்று அதுதான் அடியனுக்கு பெரிதாக தெரிகிறதே தவிர, ஏன் அந்த தவறு நடந்தது, எப்படி நடந்தது என்றெல்லாம் அடியன் சீர்தூக்கி பார்த்ததே இல்லை. எப்பேற்பட்ட வைணவன் அந்த மாரநேர் நம்பி. அவனை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிவிட்டேன். ஆச்சாரியரின் கணிப்பு என்றும் தவறவே தவறாது. ஆச்சாரியரையும் அல்லவா அடியேன் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். இந்த பழியையும் பாவத்தையும் தீர்க்க அடியேன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டுமோ? அடியேனுக்கு விமோசனமே கிடையாது. போகிறேன். என் ஆச்சாரியரின் திருவடிகளையும் அந்த உத்தமன் மாரநேர் நம்பியின் திருப்பாதங்களையும் ஒரு சேர என் கண்ணீரால் கழுவுகிறேன். மாரநேர் நம்பி. நம்பிகளே, மாப்பிள்ளை, நீ எல்லாம் என் வயிற்றில் வந்து பிறந்தாயே. நான் செய்த பாவமடா நீ.
காந்திமதி, மாமி, என்னடி வெகு நேரமாகவே இங்குதான் உட்கார்ந்திருக்கிறாயா? அதானே, கோமலவள்ளி சன்னதியில் பார்த்தேன். அவள் அப்போதே நீ சேவித்து விட்டு போய்விட்டாய் என்று சொன்னாள். நீ என்னவென்றால் இங்கு உட்கார்ந்திருக்கிறாயே? ஆமாம் பாட்டி, வெகு நேரமாக நான் இங்குதான் அமர்ந்திருக்கிறேன். நீ இங்கு இருந்ததற்கு பதிலாக உள்ளே சன்னதியில் இருந்திருந்தால் தாயாரின் திருமஞ்சனத்தை நன்கு சேவித்திருக்கலாம். அது சரி காந்திமதி, வெகு நாட்களுக்கு பிறகு உன் பெயருக்கு தகுந்தாற் போல் உன் முகம் பூரண நிலவு போல் ஜொலிக்கிறதே. போதும் பாட்டி, அவளை ஏதாவது சொல்லி வம்பிழுக்காதீர்கள். என்னடி அம்மா இது? நல்லதாக 4 வார்த்தை சொன்னால் கூட வம்பு என்கிறாயே. மாமி, பாட்டி கேட்டதில் தவறில்லை. எல்லாம் நல்ல விஷயம்தான். சொல் சொல், நீ சொல்ல போவது விஷயமா அல்லது விசேஷமா? விசேஷம் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். ராமானுஜன் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டான். இது எங்கள் அகத்திற்கு எவ்வளவு பெரிய விசேஷம். நிச்சயம் காந்திமதி. அடடே, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொன்ன மாதிரி சாதிச்சிட்டிய காந்திமதி. சரி காந்திமதி, யாருக்காக காத்திருக்கிறாய் நீ? வேறு யாருக்காக காத்திருக்க போகிறேன்? எல்லாம் தஞ்சமாம்பாளுக்காகத்தான். நீ அவளை வழக்கமாக ஆற்றங்கரையில் அல்லவா சந்திப்பாய்? உங்களுக்குத்தான் தெரியுமே மாமி, சமீப காலமாக அவள் ஆற்றங்கரை பக்கம் வருவதே இல்லையே. அதானே, அவளும் வரவில்லை, காந்திமதியின் புடவையும் காயவில்லை. பாட்டி, ஆரம்பித்து விட்டீர்களா? சரிடி அம்மா, நான் ஒன்றும் பேசவில்லை. காந்திமதி, தஞ்சமாம்பாள் கோவிலுக்கு கூட எப்போதாவது தான் வருகிறாள். இன்றும் அவளை நாங்கள் எங்கேயுமே பார்க்கவில்லையே. ஒருவேளை நாளை வருவாளாக்கும். நான் நாளையும் கோவிலுக்கு வருவேன். அவள் வந்தால் உன்னை ஆற்றங்கரையில் வந்து சந்திக்க சொல்கிறேன் காந்திமதி. வா, அகத்திற்கு போகலாம். இல்லை மாமி, அவளை நான் அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். பிள்ளையாண்டான் ஒரு வழியாக கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்ட பிறகு எதையும் தள்ளி போடுவது அவ்வளவு உச்சிதமில்லை. அது சரிடி, உன் பிள்ளையாண்டான் கல்யாணத்திற்கு சம்மதித்ததற்கும் தஞ்சமாம்பாள் வருவதற்கும் என்ன சம்பந்தம்? ஏனடி அமுதா, சம்பந்தம் என்னவென்று புதிதாக கேட்கிறாயே? ராமானுஜனுக்கு கல்யாணம் என்றால் சம்பந்தம் தஞ்சமாம்பாளுடன் தானே? அதுதானே காந்திமதியின் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய விருப்பம். என்னடி காந்திமதி, நான் சொல்வது சரிதானே? சரிதான் பாட்டி. அதனால்தான் தஞ்சமாம்பாளை சந்தித்து வெளிப்படையாகவே என் விருப்பத்தை தெரிவித்து அவளின் அப்பா அம்மா ஊரில் தான் இருப்பார்களா என்று தெரிந்து கொண்டு அவள் அகத்திற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். இவ்வளவுதானே? அதற்கு ஏன் இங்கு காத்திருக்க வேண்டும்? நேராகவே அவள் அகத்திற்கு போய் முறையாகவே பேசிவிடலாமே. ஏன் தேவையில்லாமல் கல்யாண பேச்சை இங்கு வைத்து பேச வேண்டும்? அதுவும் தஞ்சமாம்பாளிடம். இல்லை மாமி, கல்யாணம் என்பது நெடுங்கால பந்தத்தை உருவாக்குகின்ற நிகழ்வு. அதை பெண்ணின் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அதனால்தான் தஞ்சமாம்பாளுக்காக காத்திருக்கிறேன். காந்திமதி, ராமானுஜனின் குணம் உனக்கும் வந்துவிட்டது. என்ன மாமி சொல்கிறீர்கள்? ஆமாம், ராமானுஜன் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான் என்றால், நீ பெண்களின் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறாய். உங்கள் இருவரின் சிந்தனையும் மிகவும் உயர்ந்ததே. ஆனால் நீ இதை தஞ்சமாம்பாளிடம் கேட்க வேண்டும் என்பதே இல்லை. காரணம், அவளுக்கு நீ என்றால் உயிர். சிறு வயதிலிருந்தே உன்னை சுற்றி சுற்றி வந்தவள். இனி வாழ்நாள் முழுவதும் என் அகத்திலேயே எனக்கு மாற்று பெண்ணாக இரு என்று சொன்னால் அவள் வேண்டாம் என்றா சொல்லுவாள்? அதுவும் இல்லாமல் ராமானுஜனை போன்று ஒரு கணவனை பெறுவதற்கு தஞ்சமாம்பாள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரியாக சொன்னாய் அமுதா. காந்திமதி, நீ எதை பற்றி நினைக்காமல் அவள் அகத்திற்கு சென்று முறைப்படி பெண் கேட்டு வா. நீங்கள் சொல்வதும் சரிதான் பாட்டி. இருப்பினும் நாள் கிழமை எல்லாம் பார்த்த பின்புதான் அவர்கள் அகத்திற்கு செல்ல வேண்டும். என் அகத்துக்காரரிடம் சொல்லி ஒரு நல்ல நாளாக பார்த்து அங்கு செல்ல வேண்டும். இதோ பாரடியம்மா, நான் அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, என் நாக்கு கரி நாக்கு. நான் ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதிப்பான் என்று சொன்னேன், அவனும் சம்மதித்து விட்டான். தஞ்சமாம்பாள் தான் உன் மாற்று பெண்ணாக வருவாள் என்று சொன்னேன், அதுவும் இப்போது பலித்து விட்டது. காந்திமதி, இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் தள்ளி போடாதே. நாள் கிழமையெல்லாம் கூடியிருப்பதாகவே நினைத்துக்கொள். சீக்கிரமாகவே அவர்கள் அகத்திற்கு சென்று சம்பந்தத்தை பேசி முடித்துவிடு. சரி மாமி. இந்தா. என்ன மாமி இது? தாயாருக்கு உள்ளே திருமஞ்சனம் நடந்ததென்று சொன்னேனே, அந்த மஞ்சள் காப்பு பிரசாதம் தான் இது.
ராமானுஜனுக்கும் தஞ்சமாம்பாளுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆசை நிறைவேறும் முகமாக நீ இந்த மஞ்சளை வைத்துக்கொள். உன் வருங்கால மாற்றுப்பெண் வந்தால் அவளுக்கும் வைத்துவிடு. இந்தா வாங்கிக்கொள். வாருங்கள் மாமி.